அன்பான என் தமிழ்நாடு மக்களே, அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் இந்த இரவு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கே தேவதாஸ், மயிலாடுதுறை முன்னாள் எம்பி. என் உயிருக்கு மேலான என் விடுதலை சிறுத்தை மக்களுக்கும் என் அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னத்தை பற்றி நான் எந்த டிராஃபிக்கை பற்றி நான் பேச போகிறேன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் ஏச்சி தமிழக தரவுக்காக பேசுகிறது. அடுத்ததாக மாமா தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்களை தரகுருவாக பேசுகிறது. இதை பற்றிக்காக நான் இப்போ பேச போகிறேன். நான் தமிழ்நாடு சிஎம் நான் மாமானுக்காக நான் முறை வச்சு கூப்பிடுவேன். ஏன்னா அதை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால நான் மாமானு தான் கூப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் யாருன்னா தமிழ்நாடு சிஎம் அவர்கள். நான் என்ன சொன்னாலும் அவங்க நான் என்ன கோரிக்கை வச்சாலும் அதை உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ ஃபஸ்ட்டாக நான் பேச போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் ஏசி தமிழ் அவர்களை தடகுகா பேசுறதுக்கு என்ன ஒரு தகுதியாக ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறார். அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி என்ன ஒரு எங்கள் தலைவர் ஏசி தமிழக அண்ணன் திருமாவளவனை தரக்குவாக பேசுகிறதுக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அடுத்துக்கு மதுரை மேலூரில் அந்த மக்கள் எல்லாம் தொடுத்துனாங்களே. ஒரு அம்மா வழக்கமாகத்தே ஏர்போர்ட் மூர்த்தியை வழக்கமாட்டை தூக்கி காட்டினாங்க. திடீர்னு அந்த 17 பேர் செத்தாங்களே. அதுக்கு மாலை போடுறதுக்கு போயிருந்தாங்க மேலூருக்கு. அப்போ மாலை போட போனாங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் ஆகிட்டு போனாங்க. எம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி வீர உலகம் சொல்கிறதுக்காக ஒரு இருக்கு. திடீர்னு ஒரே ஆள் போய் காக விட்டு இறங்கி குடுக்குன்னு ஓடி போய் அந்த சமாதியில் மாலை போட்டு ஈர உலகம் சாகானா ஊராட்சி மன்ற தலைவருக்கு போனாவே ஒரு 10 பேர் 20 பேர் ஆகிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க ஏர்போர்ட் மூர்த்தினா எவனே எனக்கு தெரியாது. வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு பிறந்தானா இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தானா என்னன்னு தெரியல. இன்சலே தெரியாத ஒரு நாய், இன்சலே தெரியாத ஒரு நாய் ஏர்போர்ட் மூர்த்தி. என் பேரில் வேணும்னா வழக்கு போடுறான். நீ ஏர்போர்ட் மூர்த்தி என் பேரில் வழக்கு போடு. நானும் பறையிருக்கேன், நானும் எம்பிக்கு நின்று இருக்கேன், எம்எல்ஏவுக்கு நின்று இருக்கேன், மாவட்ட கவுன்சிலருக்கு நின்று இருக்கேன், ஊராட்சி மன்ற தலைவருக்கு நின்று இருக்கேன். நீ எந்த இதுக்கு நின்று இருக்க? எந்த ஒரு தேர்தலில் நீ போட்டி விட்டுருக்க? ஒரு கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா நீ பெரிய தலைவர் தான். எந்த ஒரு சாகானா நான் என்ன சொல்கிறதுன்னு கூட சொல்ல, எல்லாம் வருத்தப்பட்டுப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் கண்ட்ரோல் படுத்தி உனக்கு பேசுகிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, நீங்கள் பெரிய ஆளே கிடையாது. ஏன்னா உங்களோட எல்லாம் மக்கள் போராளி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நீ இன்றைக்கி நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம். ஏன்னா அதை தெரிஞ்சுங்க. எங்கள் தலைவரை தரகுவாக பேசுகிறது அப்படின்னு தான் இருந்தீங்கன்னா உன் வீடு தேடி நான் உதைப்பேன். நீ பெரிய ஆளே கிடையாது. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தினா நீ மீனம்பக்கத்தில் நீ பெரிய ஆள் கிடையாது. பார்த்துக்க. எந்த ஏர்போர்ட்டு? மீனம்பக்கம் ஏர்போர்ட்டா இல்லை மதுரை ஏர்போர்ட்டா இல்லை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டா சிங்காநல்லூர் ஏர்போர்ட்டா? எந்த ஏர்போர்ட்டு உனக்கு? அந்த ஏர்போர்ட்டை சொல்லு ஃபஸ்ட்டு. ஏர்போர்ட்டு அப்போ தான் உங்கள் அப்பா வேணும். ஏர்போர்ட்டு சொல்லு. உங்கள் அப்பா எஸ்சியாக இருந்தாருன்னா அதுக்கு என்ன 2 கொம்பு முளைக்கிதுக்கா? உங்கள் அப்பா படித்தாரு, அவங்க வேலைக்கு போனாரு.
அதனால எங்கள் தலைவர் வந்து இழிவாக பேசுனார் உங்கள் அப்பா. எங்கள் தலைவர் எவ்வளோ பேர் போராளின்னு தெரியுமா? இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி கோயில் கட்டிக்கும் தலைவர் டாக்டர் அம்பேத்கருக்கு அடுத்துக்காக எங்கள் தலைவரை வந்து கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அண்ணன் தாத்தா கட்டமலை சீனிவாசனுக்கு அடுத்துக்காக. என்ன இன்னைக்கு எங்களுக்காக இன்றைக்கி வந்து கல்யாணமே பண்ணாமல் புள்ளக்குட்டியை பெற்றுக்காமல் எங்களுக்காக எங்கள் புலிகளை வந்து அவங்க புலிகளாக நினச்சிக்கிட்டு எங்களை வந்து அவங்க அண்ணன் தம்பியாக நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாரு. நீ வந்து அவங்க வந்து ரொம்ப இழிவாக பேசுறது யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு யாரும் பேச மாட்டேங்க. எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கேன், உன்னை பீஸாக அடிச்சுக்குவாங்க. பார்த்துக்க. ஏற்பட்ட மூர்த்தி அவர்களே வார்த்தை பார்த்து விடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பெரிய ஆளே கிடையாது. நானும் பறையதான் பார்த்துக்க. நானும் 18 வயசுலேருந்து நானும் வந்து தேர்தல் யுகத்தை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குவேன். பார்த்துங்க. ஏற்பட்ட மூர்த்தி அவர்களே இதுதான் நல்லா இருக்காது. உங்கள் வந்து நாக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து தெளிவாக வார்த்தைகளை கொடுங்க. என்ன எனக்கு இன்னும் என்னென்னமே வருது. நான் பல நாடு போயிட்டு பல கண்ட்ரி போயிட்டு நான் பல சட்டங்களை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்ததுனால நான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தெளிவாக நான் பேசுகிறேன். இல்லை வந்து படிக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னதான் வந்து இன்னும் என்னன்னுமே நான் கேட்பேன். இதுதான் பெரிய ஆளே கிடையாது எனக்கு. என்ன छोटा आदमी, ऊपर आदमी नहीं है, वो बड़ा आदमी नहीं है, छोटा आदमी कचरा आदमी है। हिंदी माल में तुम बोलो। हिंदी में दो लैंग्वेज में बात करो तुम। मूर्ति அவர்களே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அங்கே வந்து இருக்கிறாங்க. என்ன ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் எங்கள் கட்சியில் இருக்க பொறுப்பாளருக்கும் எல்லா பொறுப்பாளருக்கும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கினவங்க. என்ன எல்லாத்தையும் வந்து எதனால சமுதாயத்துக்காக மக்களுக்காக எல்லாத்தையும் வந்து சம்பளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து போராளி எல்லாம் ஒவ்வொரு ஆளும் வந்து 10 கேஸு 15 கேஸு வாங்கியிருக்கோம். சும்மா கிடையாது. என்ன 40 கேஸு 50 கேஸு வரைக்கும் வாங்கியிருக்கோம் மக்களுக்காக. எங்கள் வீட்டு காசுலாம் செலவு பண்ணியிருக்கோம். மூர்த்தி நாங்கள் ஒன்றும் கட்ட பஞ்சாயத்து இதுதான் உங்களுக்கு மேலே வந்து அடுத்தவங்க காசு இல்லை, நாங்கள் போகிறது கிடையாது. மூர்த்தி பார்த்துக்குங்க. அதுதான் நல்லா இருக்காது மூர்த்தி. ஏற்பட்டு மூர்த்தி அவர்களே உங்கள் வீட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணாமல் இருக்கும். நன்றி வணக்கம். அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.